அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் மற்றும் பிக் டிடிஎஃப் நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இப்போ வந்து சென்னையில் சப்போஸ் டியூட்டி கேன்சல் ஆகிடுச்சுன்னா அதில் எப்படி நம்மளுக்கு பேமெண்ட் எப்படி கொடுப்பாங்கன்றது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அட்வான்ஸ் டியூட்டி எடுத்துடுறோம். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வேலை, அரை மணி நேரத்துக்கு வேலை, அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வேலை அப்படின்னு சொல்லிட்டு டியூட்டி எடுத்துடுறோம். அப்போது வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து சென்னையில் ஆக்டிங் டிரைவர் பார்த்துட்டு டியூட்டி எப்படி பார்க்குதுன்றது கண்டினியூஸாக வீடியோ போட்டுன்னு இருக்கோம். பார்க்காதவங்க நம்ம பழைய வீடியோலாம் போய் பார்த்துட்டு வாங்க. சப்போஸ் புதுசாக வந்திருக்கவங்க இந்த வீடியோவில் கூட சொல்கிறேன். உங்களுக்கு லிங்க் வேணுன்னா லிங்க் சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான லிங்க் நான் அனுப்பிச்சி விட்றேன். வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு டியூட்டிக்கு எடுத்துடுறோம். டியூட்டி எடுத்து ஒரு மணி நேரம் கழித்து டியூட்டின்னு வச்சிங்களேன். இப்போ நம்ம அந்த டியூட்டிக்கு போகிறோம். போயிட்டு வண்டியான போன உடனே இல்லை வேண்டான்னு சொல்கிறாங்க. சப்போஸ் வண்டி எதனா ப்ராப்ளம், அதனால் வண்டி பஞ்சரு, வண்டியில் ஸ்டார்ட் ஆகலை, இது மாதிரி சொல்லி நம்மளுக்கு டியூட்டி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இல்லை வேண்டாங்க, கேன்சல் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கேன்சலேஷன்னும் போது அதுக்குன்னு ஒரு டேரிஃப் இருக்குது. இப்போ வந்து நம்ம டியூட்டி எடுத்து உடனே கேன்சல் ஆகுதுன்னா 100 ருபீஸ் வாங்கலாம். ஓகேங்களா? 100 ருபீஸ்னால் நீங்கள் டியூட்டிக்கு வண்டியான போன பிறகு கேன்சல் ஆனால் தான். ஓகேங்களா? இல்லை இப்போ வந்து நீங்கள் அட்வான்ஸ் டியூட்டி எடுத்துருக்கீங்க, இதுக்காக நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் வண்டியாண்ட போகும்போது வழியில் கேன்சலேஷன் சொன்னாங்கன்னா நீங்கள் 200 தாராளமாக வாங்கலாம். ஏன்னா நீங்கள் அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க, நிறைய டியூட்டி அவாய்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? இன்னும் ஒரு சிலர்லாம் என்னென்னா என்ன சொல்கிறது, காலையில் மறுநாள் டியூட்டியை வந்து கேன்சல் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி புக் பண்ணிவிட்டு நாளைக்கு போயிட்டு வண்டியாட்ட போய் கேன்சல் ஆச்சுன்னா அதுலேயும் 200 நீங்கள் வந்து கண்டிப்பாக கேன்சலேஷன் சார்ஜ் வாங்கிக்கலாம். ஏன் இந்த கேன்சலேஷன் சார்ஜ்னால் நீங்கள் பெட்ரோலுக்கு செலவு பண்ணியிருப்பீங்க. அப்போ அதுவும் இல்லாமல் அவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பீங்க மற்ற டியூட்டிலாம் எடுக்காமல். அதுக்காக வந்து இந்த சார்ஜஸ் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க பேசி வாங்கி கொடுக்குறது தான். நீங்கள் இதில் ஆர்கியூமெண்ட் பண்ணி இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு கேட்க முடியாது. ஆனால் கேன்சலேஷன் சார்ஜ்னு ஒரு சார்ஜ் கொடுப்பாங்க, தப்பு கிடையாது இது. எனக்கு அனுபவம் பார்த்திங்கன்னா, ஒரு வண்டி போயிட்டேன், வண்டியாண்டே போயிட்டேன், வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் ஆகிடுச்சு, திரும்பி ஆஃப் பண்ணிட்டு திரும்பி கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் ஆகலை. நல்ல வேலை வண்டியை வந்து பார்க்கிங்லேருந்து எடுக்கலை. அதனால் அது ஆட்டோமேட்டிக்ன்றதால நான் தள்ளியும் ஸ்டார்ட் பண்ண முடியல. அதனால் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அப்போ வந்து அந்த மேடம் வந்து எனக்கு 200 ருபீஸ் கொடுத்தாங்க. நல்ல கஸ்டமர் தான். ஒரே நாளில் எனக்கு 3 டியூட்டி கூட கேன்சல் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஒன்று வந்து அட்வான்ஸ் டியூட்டி, எப்படின்னா முந்தின நாள் எடுத்த டியூட்டி மறுநாள் வந்து காலையில் போகும்போதே அது கேன்சல் ஆகிடுச்சு. அதே நாள் வந்து இன்னொரு டியூட்டி கிட்ட போயிட்டேன், இல்லைங்க வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை, அதே பிரச்சனை தான், வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தவங்க வந்து லொக்கேஷன் தப்பாக கொடுத்துட்டாங்க. எப்படி சொல்கிறது, 20 கிலோமீட்டர் வேறு இடம். ஸோ அதனால் நான் அந்த டியூட்டி எடுக்கலை. அதுக்கும் கேன்சலேஷன் சார்ஜ் எனக்கு வந்து 100 ருபீஸ் தான் கொடுத்தாங்க. எனக்கு வீட்டு பக்கத்துலேருந்து பக்கம் தான் சொன்னாங்க. அங்கே போனோன்னா இந்த இடம் இல்லை வேறு இடம் சொன்னதால் அதுக்கு ஒரு 100 ருபீஸ் கொடுத்தாங்க. அதனால் நான் அதுக்கெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. ஸோ மொத்தத்தில் எனக்கு அன்றைக்கி கேன்சலேஷன் சார்ஜே ஒரு 500க்கு வந்தது. வண்டியே ஓட்டலை, இருந்தாலும் 3 டியூட்டி எனக்கு கேன்சல் ஆனது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. ஒரு சில டைமில் இதுமாதிரி நடக்கும். ஆனால் எனக்கு வந்து இப்படி நடந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒரே நாளில் 3 டியூட்டி கேன்சல் ஆகுதுன்றது எதிர்பாராத ஒன்று. ஓகேங்களா? இது மாதிரி ஆக்டிங் டிரைவர் டியூட்டியில் நிறைய விஷயமும் நடக்கும். மேலும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்க்கலாம். வாழ்வோம், வாழ வைப்போம், அனைவரும் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.